வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அமில். என்னோட வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ நாம இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வேலை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதை பத்தி நமக்கு விளக்கமா கூற யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வள்ளியூர்ல கடந்த 10 வருடங்களாக மத்திய மாநில போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்பு, அதாவது SUவின் அகாடமி, இந்த அகாடமியோட நிறுவனர் மற்றும் இயக்குனர் மைக்கேல் பெனிலன் இப்ப நம்ம கூட பேச வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் அபில் சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அரசு வேலை வாங்கணும்னா என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட், அதை மாதிரி சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அரசு பணிகள் அப்படின்றது போட்டி தேர்வின் மூலமா தான் அதுக்கான பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த போட்டி தேர்வுகளை நடத்துறதுக்கு போட்டி தேர்வாணையங்கள் இருக்கு. அரசு தேர்வு பணியாளர் தேர்வாணையங்கள் அப்படின்னு இருக்கு. அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் தான் அந்த தேர்வுகளை நடத்தி அரசு வேலைக்கு தேவையானவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்துல குடிமை பணிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா TNPSC, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இவங்க தான் தமிழ்நாடு குடிமை பணிகளுக்கு எல்லாத்துக்குமான தேர்வை நடத்தி அந்த தேர்வின் மூலமா தமிழக அரசு குடிமை பணிகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காவல்துறை இருக்குது. தமிழக காவல்துறையில எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய காவலர்கள் இருக்காங்க, உதவி ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கான ஆளுங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அப்படின்ற ஒரு தேர்வாணையம் இருக்குது. இந்த தேர்வாணையத்தின் மூலமா தான் தேர்வுகள் நடத்தப்பட்டு காவல்துறை காவலர்களாவோ இல்ல உதவி ஆய்வாளர்களுக்கோ பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி வனத்துறைக்கு தனியா ஒரு தேர்வாணையம் இருக்குது. ஆசிரியர் பணியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, TRB இருக்கு. இப்படி பல தேர்வாணையங்கள் இருக்கு. ஒவ்வொரு தேர்வாணையங்களும் அந்தந்த குறிப்பிட்ட துறைகளுக்காக தனியா தேர்வுகளை நடத்தி எடுக்கிறாங்க. சில குறைந்த நிலையில சில பதவிகள் இருக்கும், அதுக்கு நேரடியாகவும் எடுக்கிற நிலைகளும் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாமே இந்த தேர்வுகள் மூலமா தான் வருது. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா 10th படித்த கேண்டிடேட் இருப்பாங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட் இருக்கிறாங்க. எந்தெந்த தேர்வு யார் சார் எழுதலாம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அப்போ TNPSCல பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1ல இருந்து ஆரம்பிச்சு குரூப் 8 வரைக்கும் நிறைய நிலைகள் இருக்கு. அப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சப் கலெக்டர், DSP, இந்த மாதிரி கேடர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ டிகிரி முடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குரூப் 1 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லைக் என்ஜினியர்ஸ்க்கு தனியாக ஒரு இன்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாம் தனியாக நடக்குது. அக்ரிகல்ச்சரில் பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தனியாக எக்ஸாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நிலைகள். அதே மாதிரி இந்த அறநிலையத்துறை பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது. இப்படி பல நிலைகளில் தனித்தனி தேர்வுகள் இருக்குது. TNPSC பொறுத்த வரைக்கும் பட் மேஜராக வெளியே நம்ம கவனிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஒரு மிக முக்கியமான தேர்வாக கருதப்படுது. அதே மாதிரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 2 நிலைகளாக சொல்லலாம். ஒன்று இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2ஆக சொல்லலாம். இப்போ 2 தேர்வுகளையும் சேர்த்து நடத்தப்படுது. அந்த இன்டர்வியூ மட்டும் தனியாக பிரித்து பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு நிலையாக இருக்குது. ஒரு டிகிரி முடிச்ச கிராஜுவேட் இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் கிராஜுவேட் குரூப் 1 எனி டிகிரி குரூப் 1 குரூப் 2 எழுதிக்கலாம். இது நிலை. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்தோட இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா பெரும்பாலான அரசு பணிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் இருந்தாலே போதுமானது. இப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடியதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன் இருக்கு. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் தான். 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் தேர்ச்சி பெற்றவங்க 18 வயது நிரம்பி இருந்தால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க எல்லாருக்கும் தகுதி இருக்கு. அது ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்கும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாம்ல தான் நடக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஜனவரியில் குரூப் 4 எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதிகப்படியான மக்கள், சாமானிய மக்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான். ஏன்னா லாஸ்ட் இயர் கூட தெரியும், கடந்த எக்ஸாம் சொல்கிறேன், அதிகப்படியான மக்கள் அப்ளை பண்ணது குரூப் 4 எக்ஸாம். கிட்டத்தட்ட ஒரு 16-17 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு பணியை பொறுத்த வரைக்கும்
ஒரு என்ட்ரி லெவல் ஜாபா பார்க்கக்கூடியதை வந்து நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாம் மூலமா போகக்கூடியதா பார்க்குறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 அண்ட் பிஏஓ தனித்தனிய தேர்வுகளாக நடத்தப்பட்டுச்சு. இப்போ கடந்த ஒரு 3 தேர்வுகளாக இரண்டையும் சேர்த்து தான் நடத்துறாங்க. ஸோ அப்போ குரூப் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 4 தேர்வை ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அதிகாரி விஏஓ பதவிக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்டாக போகலாம். அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் கலெக்டராக போகலாம். அடுத்து டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், இதெல்லாமே வந்து இதுக்குள்ள தான் நடத்தப்படுது. இந்த பதவிகள் எல்லாத்துக்குமா சேர்த்து தான் இந்த குரூப் 4 தேர்வு நடத்தப்படுது. ஸோ அதில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த பதவியை எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி சார் அப்ளை பண்ணலாம்? அதோட இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி கற்றோருக்கு வந்து முன்னுரிமைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அதையும் பற்றி டீட்டெயில் சொல்லுங்க சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெரும்பாலும் அரசு பணிகள் எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலகட்டங்களில் போஸ்டல் மூலமாக நம்ம விண்ணப்பிச்சுட்டு இருந்தோம். பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த தேர்வுகள் எல்லாருமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுற நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு தேர்வு நடத்த போகிறதுக்கு முன்னாடி தேர்வாணையம் வந்து ஒரு அறிவிப்பாணையை வெளியிடும். ஸோ இந்த அறிவிப்பாணையில் வந்து பார்த்தீங்க, இதை நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்வு எப்படி நடத்தப்படுது, அந்த தேர்வுக்கான யார் யாரெல்லாம் எழுத தகுதியுடையவர்கள், வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, அப்புறம் அந்த தேர்வு எந்த மாதிரியான நிலைகளில் நடத்தப்படுது, தேர்வுக்கான ப்ராசஸ் என்ன, அது எப்படி தேர்வு செலக்ட் பண்ணப்படுவாங்க, பாடத்திட்டம் என்ன, இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே அதில் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு போட்டித் தேர்வு நீங்கள் எழுத போறீங்கன்னா அந்த தேர்வு அறிவிப்பாணையில் அந்த நோட்டிஃபிகேஷனை தரவாக படிக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். அதுதான் நமக்கு தெளிவாக அந்த தேர்வை பற்றி ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கும் முதல்ல. அதே மாதிரி இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிஎஸ்டிஎம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு 20% இடஒதுக்கீடு முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அது இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க. இல்லை நீங்கள் 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்துக்கான தேர்வாக இருந்தால், இல்லை டிகிரி லெவல் நீங்கள் வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ அதை முழுமையாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே சார். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து என்னென்னலாம் சார் படிக்கணும்? ஸோ என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஸோ இதுதான் படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் ஏதாவது உண்டுமா சார்? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தேர்வாணையம் அதோட அறிவிப்பை வெளியிடுவாங்க. அந்த அறிவிப்பாணையம் நான் சொன்னேன், நோட்டிஃபிகேஷன் சொன்னேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபைல்லே தெளிவாக ஒரு வரையறுக்கப்பட்ட சிலபஸ் கொடுத்துருவாங்க. இந்த சிலபஸினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்வை நடத்த போகிறோம். இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்பிள் உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 200 கேள்விகளை கொண்டதான் இந்த தேர்வு இருக்கும். ஸோ இந்த 200 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் கொண்டு 300 இதற்கு மொத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் வந்து பொதுத்தமிழ் பகுதியில் இருந்து, ஒரு 100 கேள்விகள் பொது அறிவு பகுதியில் இருந்து இருக்கும். ஸோ பொது அறிவுன்னு சொல்லும்போது அதில் ஒரு 75 கேள்விகள் பொது அறிவிலையும், ஒரு 25 கேள்விகள் கணிதம் சார்ந்த பகுதியில் இருந்தும் இருக்கும். ஸோ அப்போ அந்த 200 கேள்விகள் 300 மதிப்பெண்கள் 3 மணி நேரம். இதுதான் குரூப் 4க்கான ஒரு தேர்வு. பட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதற்கு மேலே இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நிலை தேர்வுகள். முதன்மை தேர்வு இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ், மெயின்ஸ் எக்ஸாம், 2 எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த குரூப் 4 மட்டும் தான் ஒரே ஒரு நிலை தேர்வு. ஸோ அதனால மிக எளிதாக எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ள போகலாம். வாய்ப்பு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு ஏதாவது புக்ஸ் எதுவும் இருக்கா சார் படிக்கிறதுக்கு? என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கி நம்ம படிக்கணும்? பர்டிகுலராக அந்த புக் தான் வாங்கி படிக்கணும் அப்படின்னு இருக்கா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பர்டிகுலராக நான் யாருடைய புக்கை வாங்கி படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பெஸ்ட் இதுக்கான ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பாட புத்தகங்கள் தான். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்கிற தலைப்புகள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை எடுத்து புரட்டினீங்கன்னா அந்த தலைப்பு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எங்கெங்கே அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்பு இங்கே எங்கெங்கே இருக்கோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளை படித்தா போதுமானது. ஸோ அது மட்டுமே தெளிவாக படித்தாலே போதும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் பகுதி, இந்த நடப்பு நிகழ்வுகள் நம்ம பாடப்புத்தகத்தை நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. அது நம்ம அன்றாடைய செய்தித்தாளில் வாசிக்கிறது, அப்புறம் நம்மளுடைய அங்கங்கே இன்றாட நடப்பு நிகழ்வுகள் என்னெல்லாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறது. இது மூலமாக அதில் நம்ம ஒரு நல்ல மதிப்பெண்களை நம்ம எடுக்க முடியும் அந்த பகுதியில். அதே மாதிரி கணிதம் கூட ஒரு சில வினாக்கள் பள்ளி பாட புத்தகங்கள் தாண்டி பொதுவாக இருக்கிறதுக்கான அது பொதுவான வினாக்களை சார்ந்து அதை ஒரு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டிய தேவை அதில் இருக்கும். சரி, ஓகே சார். எப்படி சார் படிக்கலாம்?
இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அனுபவத்துல பல வெற்றி பெற்ற மாணவர்களை உருவாக்கி இருப்பீங்க. ஸோ அந்த அனுபவத்துல நீங்க வந்து சொல்லுங்களேன். இந்த மாதிரி படிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெடிகேட்டடா ஆழ்ந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒரு திட்டமிடலோட ப்ரிப்பேர் பண்ணணும். நெறைய பேர் வந்து ஜஸ்ட் ஏதோ நம்மளுடைய மாணவர் 20,00,000 பேர் சொல்லும்போது, இந்த 20,00,000 பேர்ல நெறைய பேர் இப்ப ஐய்யயோ! 20,00,000 பேர் எழுதுறாங்களா அப்படின்னு கூட நீங்க யோசிப்பீங்க. பட் இந்த 20,00,000 பேர்ல பல லட்சம் பேர் வந்து எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறாங்களே தவிர, அவங்க பெருசா எந்த அதுக்கான ஒரு முயற்சியே எடுக்கிறதில்ல. ஏதோ நமக்கு எழுதினா அப்ளை பண்ணா வேலை கிடைக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நெறைய பேர் பண்றாங்க. பட் இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லப்போனா, நீங்க டெடிகேட்டடா உட்கார்ந்து பிளான் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ஒரு திட்டத்தோட நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அதாவது நமக்கு முதல்ல வந்து என்னன்னா, நமக்கு என்னென்ன பாட புத்தகங்கள் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும்ன்றது தெளிவா ஒரு வரையறைய உருவாக்கிக்கிறது. அடுத்து அதை ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு மாணவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பாடங்கள் இருக்கிறதுனால எத முதல்ல படிக்கிறது, இத படிக்கிறதா, அத படிக்கிறதா ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கும். இன்னொன்னு படிச்சு முடிச்சது அது உடனே மறந்து போயிடுச்சுன்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்து ஒரு பாடத்த படிக்கிறீங்கன்னா, மொத்தமா நெறைய படிக்காம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். ஸோ படிச்சது வந்து தெளிவா நம்மளுடைய மனதுல நிக்குதா அப்படின்றத ஆழ்ந்து நம்ம என்ன பண்ணணும், பரிசோதித்து பார்க்கணும். அதுக்கு நெறைய டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எழுதணும். திரும்ப திரும்ப ஒரு யூனிட் படிச்சீங்க அப்படின்னா, அதுக்கு நெறைய தேர்வு எழுதி பார்க்கணும். அந்த தேர்வுல எப்படி இருக்கு, உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத பரிசோதிச்சு, மறுபடியும் நீங்க அந்த குறைவான மதிப்பெண்கள் இருந்தா மறுபடியும் அத படிக்கணும். ஸோ திரும்ப திரும்ப படிக்கிறது, தேர்வு எழுதுறது. ஏன்னா, ஒரு தேர்வு எழுதுறது மட்டும் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மென்ட் டூல்ங்க. ஸோ பட் ஒரு படிக்கிறீங்க, அந்த பாடம் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, வினாத்தாள் நெறைய கலெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ தேர்வுகள் நெறைய எழுதும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகள்ல என்ன மாரி தேர்வுகள் நடத்தியிருக்காங்கன்ற வினாத்தாள்கள் அவங்களுடைய இணையதளத்திலே இருக்குது. ஸோ அப்ப அத எடுத்தீங்கன்னா தெளிவா நீங்க புரிஞ்சுக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. ஸோ அப்ப இதுதான் இருக்குது. ஸோ என்னென்ன வகையா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன மாரியான தரத்துக்கு நம்ம படிக்கணும். ஸோ அப்ப அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ தெளிவா நம்ம புரிஞ்சுகிட்ட போது, ஒரு 4 லைன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே, படிக்கும்போது இந்த பகுதியில இருந்து டிஎன்பிஎஸ்சி எந்த மாரி ஒரு கேள்விய எடுக்கலாம் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும். ஸோ இது நமக்கு மிக உயர்வு. ஸோ அப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ், அந்த தேர்வ பத்தி புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியம்னு நான் கருதுறேன். ஓகே சார். இப்போ குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண் சொன்னீங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தா சார் வேலை கிடைக்கும்? இல்ல பாஸ் பண்ணாலே வேலை கிடைக்குமா? அப்புறம் இந்த கட் ஆஃப்னு சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ஆக்சுவலி பாஸ் மதிப்பெண் அப்படின்றது வந்து இங்க போட்டித் தேர்வுகள பொறுத்தவரைக்கும் பெருசா அது ஒரு வேலிட் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதாவது நெறைய பேர் இல்ல அப்படின்னா, அத பாஸ் பண்ண நெறைய பேர் அந்த மதிப்பெண்களுக்கு மேல தேவையான பேர் இல்லன்ற பட்சத்துல தான் அந்த மதிப்பெண் பாஸ் மதிப்பெண்றது ஒரு பிரச்சனையா வந்து நிக்கும். மத்தபடி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இப்ப வந்து ஒரு தேர்வு நடத்துறாங்க. அந்த தேர்வுக்கு மொத்தமே 100 பேர் தான் அந்த தேர்வு மூலமா எடுக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல, நம்ம குரூப் 4 எக்ஸாமே எடுத்துக்கங்க. ஸோ 200 கேள்விகள் கொண்டதா இருக்க போகுது. ஸோ முதல் ஆள் வந்து ஒரு 195 கேள்வி கரெக்ட்டா போட்டிருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல அதிலிருந்து கீழ வரும்போது, ஒரு 100வது ஆள் வந்து ஒரு 170, 90 இல்ல 85வது இதுல வர்றாரு அப்படின்னா, அப்போ அதுவரைக்கும் உள்ள கேப்ல தான் இருக்கவங்க தான் வேலை கிடைக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்ப அந்த கடைசியா இருக்கிறவர் தான் நம்ம கட் ஆஃபா கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் அந்த கட் ஆஃப் நிலை இருக்கும். ஸோ அப்போ எவ்வளவு பேர் தேவை இருக்கிறாங்களோ, அந்த கடைசி ஆள் எந்த மதிப்பெண்ல இருக்கிறாரோ, அதுதான் ஏறக்குறைய ஒரு கட் ஆஃபா இருக்கும். அத விட கொஞ்சம் சில இதுல எடுக்கிறது உண்டு. பட் அதுதான் நார்மல் கட் ஆஃப் இருக்கும். சில தேர்வுகள் பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா, லைக் இன்டர்வியூக்கு ஒரு ரேஷியோல கூடுவாங்க. சில எக்ஸாம்ஸ்ல வந்து உடல் தகுதி இருக்கும். அப்போ அதுல ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணப்படும். சில தேர்வுகள்ல முதல் நிலை, 2ஆம் நிலை இருக்கும். அப்போ அங்க ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணப்படும். ஸோ இது மாரி ஒரு தெளிவான கால்குலேஷன் இருக்கு. பட் குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் 200 கேள்விகள், 200 கேள்விகளுக்கு ஒரு 180, 85 கேள்விகளை நீங்க டார்கெட் பண்ணி நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகள் தெளிவாவே இருக்கும். ஏன்னா, இந்த 180 சொல்றது ஒரு ஒரு அசம்ப்ஷன் தானே தவிர, ஒரு 5க்கு 3 கேள்விகள் முன்ன பின்ன கூட நமக்கு வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 கட் ஆஃப்ன்ற விஷயம் வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் நெறைய இருக்கு. அதாவது ஒரு தேர்வு பொறுத்தவரைக்கும் அதோடைய வினாத்தாளுடைய தரம் இருக்கு. எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட போகுதுன்றது இருக்கு. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள். அதே மாரி எவ்வளவு பேர் தேர்வை எழுதுறாங்கன்ற ஒரு காரணி இருக்கு. ஸோ இந்த காரணிகள்லாம் வந்து இந்த கட் ஆஃப வந்து நிச்சயமா கூட்டவோ, குறைக்கவோ செய்யும். அதனால நம்ம சேஃபர் சைட் சொல்லும்போது 180 பிளஸ் டார்கெட் பண்ணி நம்ம பிரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஓகே ரைட். ஸோ 180க்கு மேல நமக்கு மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்றது நம்மளுடைய இலக்கா இருக்கணும். ஸோ அத விட அதிகமா எடுக்க முடிஞ்சா நிச்சயமா நல்லது. ஓகே சார். இப்போ சப்போஸ் நான் வந்து குரூப் 4 எக்ஸாம்ல வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எந்தெந்த துறைகள்ல சார் வேலை கிடைக்கும்? ஸோ நான் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணுக்கும், அவங்க குடுக்க போற அந்த துறைகளுக்கும் ஏதாவது
இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். லைக் வந்து நீங்கள் அதிகபட்ச மதிப்பெண்ணில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு எல்லா துறைகள்லையுமே காலியிடங்கள் இருக்கும். அதாவது இதில் வரக்கூடிய பதவிகள்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும், ஒவ்வொரு துறைகள்லையும் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும், அடுத்து டைப்பிஸ்ட், இது எல்லாமே பதவிகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு முதல்ல போகும்போது உங்களுக்கு எந்த காலியிடம் இருக்கோ அதில் உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பதவிகள் அப்படியே கவுன்சிலிங் படி அது ஜாதி வாரி அடிப்படையில் எல்லாமே ஃபாலோ பண்ணி அப்படி காலியாகிட்டே வரும். ஸோ ஒரு லெவல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடைசியாக போகிறவங்களுக்கு என்ன மீதி இருக்குதோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த மதிப்பெண்கள் அதிகபட்ச மதிப்பெண்கள், அதாவது நான் நினைக்கிற மாதிரியான பதவி தான் எனக்கு வேணும், நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, லோக்கலில் வேணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்க முடியும். அதிகபட்ச மதிப்பெண் 198, 99, அந்த லெவலுக்கு 95 வரைக்கும் நீங்கள் ஹையாக போட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன இருக்கோ அதில் பெஸ்ட் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகே சார். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் டாப்ல இருக்குன்னா டாப்பர் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். ஸோ என்னோட சேனலுக்காகவும் என்னோட வியூவர்ஸ்க்காகவும் ஸோ உங்களோட பணி நேரத்தை வந்து ஒதுக்கி ஸோ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து வரப்போகிற ஆண்டில் வந்து நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை. ஸோ எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சார்? ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு ஜனவரியில் இப்போ அறிவிப்பு வெளியாக போகிறது நம்மளுடைய கேலண்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ அது நிறைய காலியிடங்கள் இருக்க போகுது. இந்த தேர்வு வந்து எப்படி தயாரிக்கிறது, எப்படி படிக்கிறது, இந்த குரூப்புக்கான சிலபஸை எப்படி நான் மேட்ச் பண்ணி படிக்கிறது, ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக நான் டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் சிலபஸ் மேட்ச் பண்ணுறது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சிலபஸ் வந்து சார் கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க சிலபஸ் நான் புக்கில் எப்படி தேடுறதுன்னு ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுச்சு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கெங்கிருந்து படிக்கிறது அப்படின்னு வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு தொகுப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வேர் டு ஸ்டடி தேவை அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வைப்போம். நன்றி.